ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட் நம்ம பார்க்க போகிற படம் 2026 ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமாக தமிழ் டப்பிங்லேயே இப்போ ரீசெண்டாக வெளியாகிருக்கிற அக்யூஸ்ட். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் கீதிகா. இவங்க ஒரு டாக்டரு, அதுலேயும் லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டலில் கைனகாலஜிஸ்டாக வேலை பார்க்குறாங்க. இவங்க கிட்டத்தட்ட 14 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். இவங்களுக்கு ஒரு சீனியர் டாக்டர், ஒரு சீஃப் மாதிரி ஒரு பொசிஷனில் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபு இல்லை ஃபியான்சி எப்படி வேணால் சொல்லிக்கலாம். அப்படி இன்னொரு லேடி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய பேர் மீரா. அவங்களும் இதே ஹாஸ்பிட்டலில் பீடியாட்ரிஷியனாக வேலை பார்க்கக்கூடிய இன்னொரு டாக்டர். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளாக சேர்ந்து தான் இருக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம கதாநாயகிக்கு இந்த லவ்வுக்கு முன்னாடி இன்னொரு லவ் ஒன்று இருந்தது. அதுவுமே ஒரு லேடி தான். அந்த லேடிக்கும் நம்ம கதாநாயகிக்கும் ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, மனக்கசப்பு அப்படிங்கிற காரணமாக கடைசியாக கதாநாயகி அவங்கள விட்டு வந்து இப்போ நம்ம டாக்டர் மீராவோட தான் இருக்கிறாங்க. இவங்கள பொறுத்தளவுக்கு கூடிய விரைவில் ஒரு குழந்தையை நம்ம தத்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிற அளவில் தான் ரெண்டு பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ரெண்டு பேரும் டாக்டர்ஸ், அதுவும் லண்டனில். அப்புறம் என்ன, நல்ல சம்பாத்தியம், ஜம்முன்னு செட்டில் ஆகிட வேண்டியதான், குழந்தை கூட்டி நிம்மதியாக இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் இவங்க இருக்கிறாங்க. இப்படி ஒரு தருணத்தில் திடீர்னு கதாநாயகியுடைய நெஞ்சில் இடி இறக்குற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைக்கிது. அதாவது ஒரு அனானிமஸ் மெயில் ஒன்று வருது. அதில் நம்ம கதாநாயகி ட்ரீட் பண்ண ஒரு பேஷண்ட்டை இவங்க செக்ஷுவலாக அசால்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஓவர் பண்ணப்படுது. இது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியல. ஏன்னா இது ஒரு அனானிமஸாக தான், பேர் போடாமல் தான் வருது. இதனாலேயே அதுக்கடுத்து ஒரு பக்கம் சரி இது என்னென்னு, இது ரிலேட்டடாக ஒரு என்கொயரி ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே ஒரு என்கொயரி விஷயங்கள் ஒன்று ஆரம்பித்தா கூட அப்படியே நியூஸ் அப்படியே கசிஞ்சு கடைசியாக ப்ரெசன்ட் மீடியா வரைக்கும் போயிடுது. அப்புறம் என்ன, மீடியாவுக்கு போயிட்டாலே தான் சம்பவம் ஆகி போயிடுவேன். அப்படி நம்ம கதாநாயகியும் சோசியல் மீடியாலலாம் வச்சு செய்கிறாங்க. நீங்கள் எல்லாம் ஒரு டாக்டர் அப்படின்னு நாங்கள் ஒன்று நம்பினோம் பாரு, அதில் கைனகாலஜிஸ்ட் வேறு வெக்கம்லாம் பண்ணிக்கலாம், எவ்வளவு சீப்பாக நடந்திருக்க நீ அப்படிங்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட இவங்களுடைய மொத்த ரெப்புடேஷனுமே காலி பண்ணிடும் அப்படிங்கிற லெவலுக்கு அந்த சம்பவம் வளர்ந்து நிற்கிது. இப்போ இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை ரெண்டு பேர் சேர்ந்து எழுதி இதை அனுபூதி கைஷப் இயக்கியிருக்காங்க. யார், நம்ம அனுராக் கைஷப்புடைய தங்கச்சி. அவங்க தான் இந்த படத்தை இயக்குனது. உண்மையாக ஒரு ப்ரிமிஸாக பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரிமிஸ் தான். கிட்டத்தட்ட இந்த கதை சொல்லப்பட்ட விதத்துலையுமே பாதி படம் வரைக்கும் ஏங்க, ஆமாம் ஒரு நல்ல ஃபேமிலி அழகாக வந்து செட் அவுட்டாக எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிற நேரத்தில் இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்பியிருப்பான்னா இது யாராக இருக்கும், இதுக்கு பின்னாடி அந்த அதாவது இந்த பிரச்சனையை கிளப்பின அந்த நபருடைய மோட்டிவ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஹூட் அண்ட் இட் ஃபார்மெட்டில் ரொம்ப சுவாரஸ்யமாக அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருந்தாங்க. பாதி கதைக்களத்தை, மீதி பாதி என்னன்னு உங்களுக்கு பின்னாடி அப்புறம் சொல்கிறேன். இதில் முக்கியமான கதாபாத்திரங்கள்ங்கிறது ரெண்டு தான். ஒன்று நம்ம அந்த கீதிகா அப்படிங்கிற அந்த கதாநாயகியுடைய கதாபாத்திரம். அதை கொன்கொனா சென் ஷர்மா, நல்ல ஒரு ஃபினாமினல் ஆர்டிஸ்ட்டு பாலிவுட்டில். இந்த கதாபாத்திரத்தையும் ரொம்ப ரம்முன்னு குத்தியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணாமல் அந்த போகிற போக்குலேயே நேச்சுரலாக ஒரு ஃப்ளோலேயே பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று பிரதீபா ராண்டா, அவங்க தான் அந்த டாக்டர் மீரான்னு சொல்லி இவங்களுடைய பெட்டராஃபாக வரக்கூடிய அந்த கேரக்டர். இந்த ரெண்டு கதாபாத்திரங்கள் தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். ரெண்டு பேரும் ரொம்ப நல்லாவே அந்த கதாபாத்திரங்களை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. படத்துடைய கதைக்கிழமை லண்டனில் தான் நடக்குது அப்படிங்கிறனாலேயே விஷுவலி சினிமோட்டோகிராஃபியும் ஸ்டன்னிங்காக இருந்தது. விஷுவல்ஸ் எல்லாமே நல்லா கலர்ஃபுல்லாக ரிச்சாக நல்லாவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே இந்த கதைக்கு என்ன தேவையோ அது உள்ளே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இதனுடைய பிரச்சனையே எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா இதனுடைய செகண்ட் ஹாஃபில் தான். ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு ரெப்யூட்டட் டாக்டரு, ஆனால் அவங்களுடைய அந்த கிரெடிபிலிட்டியை காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யாரோ ஒரு நபர் பண்ணுறாங்க. அது ஒன்றுலேருந்து அடுத்து பல பேராக பிரியுது. யாராக இருக்கும், எதுக்காக அதை பண்ணுறாங்க, உண்மையாக இத்தனை பேரா இல்லை ஒருத்தரா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை நமக்குள்ளே எழுப்பி ரொம்ப சுவாரஸ்யமாகவே பாதி படம் 60% வரைக்கும் அந்த கடலை தாண்டிடுச்சு இந்த டீமு. ஆனால் அதுக்கப்புறம் எல்லாரும் மொத்தமாகவே தூங்கிட்டாங்க போல தெரியுது. அந்த அளவுக்கு ஒரு விளக்க எனக்கு என்னமோ இவங்களாக தாங்க இருக்கும், இல்லைங்க இவராக தாங்க இருக்கும் அப்படின்னு யாராவது ஒருத்தரை கார்னர் பண்ணுங்களேன், படம் முடியும் போது கண்டிப்பாக அந்த கதாபாத்திரம் தான் கல்பிரேட்டு. அந்த மாதிரி என்னங்க இது, இதெல்லாம் ஒரு குழந்தைகிட்ட கேட்டால் கூட சொல்லுமேங்க இந்த நபராக தான் இருப்பாருன்னு அப்படிங்கிற லெவலில் தான் இவங்க ரைட்டிங்கில் கொண்டு வந்திருக்காங்க. அதனாலேயே செகண்ட் ஹாஃப் எல்லாம் கம்ப்ளீட்லி டீரைல்டுன்னு தான் நான் சொல்லுவேன். என்னங்க எப்படி ஆரம்பித்தாங்க கதையை, எப்படி கொண்டு முடிச்சு வச்சுருக்காங்க பாருங்களேன், இது என்னங்கடா கொடுமை அப்படிங்கிற லெவலில் இந்த படத்தை பண்ணி வச்சிருக்கு இந்த டீமு. ஈவன் எந்த ஒரு கதாபாத்திரமே ப்ராப்பராக எழுதவே கிடையாது. உண்மையை சொல்லணும்னா இப்போ நான் சொன்னது 2 கேரக்டர் இருக்கு இல்லையா, இது நல்லா தான் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் கேரக்டர் ஆர்க்குன்னு ஒன்று இருக்குது, அது சுத்தமாக எந்த கேரக்டருக்குமே கிடையாது. என்னங்க இது எப்படி ஆரம்பிச்சது, எங்கே ஒன்று முடிச்சு வச்சிருக்கு, இது என்ன இது அப்படிங்கிற லெவலில் தான் கதாபாத்திரங்கள் எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. எதையுமே இவங்க ப்ராப்பராக பண்ணலை. கதையில் நம்ம கதாநாயகியுடைய வேலை பார்க்கக்கூடிய இன்னொரு 1-2 டாக்டர்ஸ் காமிப்பாங்க. ஒரு இன்வெஸ்டிகேட்டர் மாதிரி ஒரு கதாபாத்திரம் ஒன்று வரும்.
இப்படி பல விஷயங்கள் உள்ள இருக்கு. ஆனால் எந்த ஒரு கதாபாத்திரமே ஐயோ அடுத்து ஏதோ பண்ணிருமோ, ஒருவேளைக்கு எந்த கதாபாத்திரமாக தான் இருக்குமோ, இதுதான் மோட்டிவாக இருக்குமோ அப்படின்னு ஒரு கழுதையுமே நமக்கு தோண மாட்டேங்குது. அந்த அளவுக்கு தான் இந்த செகண்ட் ஹாஃபை இவங்க சுவாரஸ்யமே இல்லாமல் சொதப்பி வச்சிருக்கு இந்த டீம். அப்புறம் என்ன, அடல் காரண்டை பொறுத்தளவுக்கு இதில் ஒரு சில கிசிங் சீன் இருக்கே தவிர, அது கூட ஒன்றும் ஃபோர்ஸ்லாம் கிடையாது, அப்படி போகிற போக்கில் இருக்கிற மாதிரி தான் கொடுக்கப்பட்டிருக்கே தவிர, நம்மளை பொறுத்தளவுக்கு UA 16+ங்கிற கேட்டகரி லெவலில் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னா நான் சொல்கிறது அடல் காரண்டை பொறுத்த அளவுக்கு பார்க்கலாம், அவ்வளோதான். கதைக்களமாக பார்க்கலாமா வேணாமா அப்படின்னா ஏன் கேட்குறீங்க இந்த கொடுமை, அது ஏன் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, பத்தாவதுக்கு தமிழ் டப்பிங்கில் வேறு அவைலபிளாக இருக்குது, இருந்து என்ன பிரயோஜனம். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.